வணக்கம் மீனராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். முதல்ல குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் உங்களுக்கு சுபஸ்தானத்துல நல்லா இருக்காருங்க. குரு பகவான் 4வது இடத்துல நல்லா இருந்தாலே உறவுகளால் ஏற்பட்ட தொந்தரவு நீங்கும். சொந்த பந்தத்தினால் இருந்த தொந்தரவுகள் நீங்கும். சொந்த பந்த பகைகள் விலகும். பகையான சொந்தங்கள், பிரிந்து போன சொந்தங்கள் கூட இப்போ ஒன்று சேரும். அந்த அமைப்புகள் இருக்கு. சொத்து சுகத்தில் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கா, பராமரிப்பு செலவு இருக்கா, அதெல்லாம் இனிமேல் இருக்காது. சொத்து பத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விலகுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. தாயாருக்கு நல்லா இருக்கும். சிலருக்கு வீடு கட்டுறதுக்குடைய யோகம், சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம், சிலருக்கு ஏதாவது சொத்து பத்து வாங்கக்கூடிய யோகம், சிலருக்கு நகை நெட்டுக்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் இருக்கதா செய்யுது. அதே நேரத்தில் 12வது இடத்துல பல கிரகங்கள் இருக்கிறது பல செலவினங்களை உருவாக்கும். நிறைய செலவுகளும் வரும், ஆனால் வருமானமும் வரும். வருமானத்துக்குடைய செவ்வாய் உங்களுக்கு சூப்பராக இருக்கார். அப்போ வேலை கிடைச்சும் வருமானம் வரும், தொழில் நல்லா நடந்து வரும், யார்கிட்டையாவது காசு கேட்டாலும் கிடைக்கும், கடன் கேட்டாலும் கிடைக்கும், நம்ம கடனையும் அடைக்க முடியும். தேவைக்கு ஏற்ற வகையில் காசு நமக்கு கிடைச்சிடும், பயப்பட தேவையில்லை. ஆனால் கிடைக்கிற காசு பூரா செலவாயிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஒருவேளை கடன் வாங்கி கூட நம்ம செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் பணம் இருக்காது இந்த மாதம். எவ்வளோதான் வச்சுருந்தாலும் சரி அந்த அமௌண்ட்டை பூரா நம்ம காலி பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வரும். சரி, எதுல எல்லாம் செலவு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், தந்தையினால செலவு வரும், தந்தை வழி உறவுனால செலவு வரும். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரலாம், அதனால கூட செலவுகள் வரலாம். அதே மாதிரி தந்தை கூட ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வராது, ஆனால் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வந்துடும், கவனமாக இருக்கணும். அடுத்து அரசாங்க அதிகாரிகளுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது லஞ்ச பணம் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். தயவு செய்து அப்படி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதில் கூட நமக்கு செலவு வந்துடும், தேவையில்லாத செலவு. கல்வி வழி செலவுகள் வரும். ஒருத்தர் நம்ம படிப்போம், நம்ம பிள்ளைங்க படிப்பாங்க, அதுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு யோகம் இப்போ இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுனால கூட செலவினங்கள் வரதுக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் இருக்கதான் செய்யுது. சனி பகவான் வேற 12வது ராசியில் இருக்காருல்ல, அதனால சிலருக்கு வண்டி வாகனத்தினால செலவுகள் வரும். இப்போ வண்டி வாகனத்தினாலனா ஏற்கனவே வண்டி வச்சிருப்போம், அது 2 வீலரோ 4 வீலரோ, அது சொந்தமாகவோ கூட வச்சிருப்போம், இல்லை தொழிலுக்காக கூட வச்சிருப்போம். எது வச்சிருந்தாலும் சரி அடிக்கடி பழுது ஏற்படலாம். அதனால அதை பழுதை நீக்கிறதுக்காக அதிகமான செலவுகள் நமக்கு ஏற்படும். அல்லது புதுசாக ஏதாவது வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரலாம். அதனால கூட நமக்கு காசு பணம் கொஞ்சம் செலவாகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு. சிலருக்கு வீடு கட்டுறதுனால, வாகனம் வாங்குறதுனால, உங்கள் வீட்டில் உங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது திருமணம் நடக்கிறனால, ஆடை ஆபரணங்கள் வாங்குறனால, இதுலாம் கூட செலவுகள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். அதே நேரத்தில் பல கிரகங்கள் 12வது ராசியில் இருக்கனால உங்கள் வீட்டில் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக மருத்துவ செலவு வரும். அது உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்குனாலும் சரி மருத்துவ செலவுகள் கொஞ்சம் செலவழியும். அதை நம்ம கடன் வாங்கி கூட நம்ம செலவழிப்போம். அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாசி மாதத்தில் வரவும் இருக்கு, செலவும் இருக்கு, வாழ்க்கை நல்லாவும் இருக்கும். கேது பகவானை எடுத்துக்கிட்டா 6வது ராசியில தான் இருக்காரு. கேது 6வது ராசியில இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி கண்ணு வலி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது வரதுக்குடைய ஒரு அம்சம் மட்டும் இருக்கும். மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. February 21 செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது ராசிக்கு வருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொத்து பத்து வாங்கணும்னா வாங்கலாம், இல்லைன்னா சொத்து பத்துக்களை அடமானம் வைக்கணும்னாலும் வைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து பத்தை விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடியும். February 21 அப்புறம் March 3 தான் மீன ராசிக்கு சுக்கிரன் வர்றாரு. அப்போ மீன ராசிக்கு சுக்கிரன் வந்தால் நல்லதா? நல்லது தான். ஏன்னா அது அமைதியான எண்ணங்களை கொடுக்கும். மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சில நிகழ்ச்சிகளை உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி சில உறவுகளை நம்மளோட ஏற்படுத்தி விடும். ஆணுக்கு பெண்கள்னாலேயோ, பெண்களுக்கு ஆண்கள்னாலேயோ உதவி, அன்பு, ஆதாயம், ஒரு சிலருக்கு லவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது நல்ல நல்ல மனசுக்கு இனிமையான சம்பவங்கள் அதெல்லாம் கொடுக்கும். அப்போ சுக்கிரனால சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. அடுத்து சனி பயிற்சி வேற வருது உங்களுக்கு. சனி மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சி ஆறாரு. விரயச்சனி விலகுது. விரயச்சனி விலகி ஜென்மச்சனி வரும். பொதுவாக வாகன சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதாவது சொந்த பயன்பாட்டுக்கு வாகனம் வைக்கிறது பிரச்சனை இல்லை, 7.5 சனி வரபோது. தொழில் பண்ணுறோம்ல, இப்போ ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டி தொழில் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க.
காரு வாங்கி வச்சு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, லாரி, பஸ்ஸு, டிராக்டரு, பொக்லைன்னு, இந்த மாதிரிலாம் நிறைய எந்திரங்களை வாங்கி வச்சு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் அந்த தொழிலில் வந்து கண்டிப்பாக இடைஞ்சல் வரும் 7.5 சனி இருக்கனால. அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்களை வந்து சரியாக செய்ய முடியாது. அதனால நிறைய இழப்பீடுகள் வந்து ஏற்படுற மாதிரி வந்துடும். அதனால அந்த இழப்பீடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு கண்கூடா தெரிஞ்சால் தயவு செய்து அந்த தொழிலை தொடர்ந்து செய்கிறத குறைச்சிருங்க, செய்யாதீங்க. வேற ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு பாருங்கள், தப்பிச்சுக்கலாம், பொழைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை போகிறீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, தொழில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. சரி, அப்போ வாகனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி மாசி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்குது, வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.